இப்போ வரவிருக்கக்கூடிய 2025 சனி பெயர்ச்சி என்னைக்கு வருது, என்னைக்கு பிறக்குது, அன்னைக்கு கோச்சாரம் எந்த மாதிரி இருக்கு, 12 லக்னக்காரர்கள் இல்ல ராசிக்காரர்கள் எப்படி வேணாலும் பார்த்துடலாம். எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கு, எனக்கு எப்படி இருக்கு. ஆமா, இது எப்படின்னா இப்ப எந்த பேச்சையும் பயப்பட மாட்டாங்க. சனி பேச்சினாத்தான் பயப்படுவாங்க. இப்ப குரு பயிற்சிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், கண்டிப்பா சனி பயிற்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். இந்த இடைப்பட்ட காலத்துல ராகுகதுக்கு ரொம்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் 1.5 வருஷம் கழிச்சு ஒரு வீட்டுக்கு போறாரோ ராகுகது பயிற்சின்னு பிரமாண்டப்படுத்திட்டாங்க. நாங்கள் 99 இப்போ எனக்கெல்லாம் நான் 98 மதுரையில் மிக பிரமாண்டமான யாகமும் மாநாடும் நடத்தினேன். அப்போ குறிப்பெயர்ச்சி யாகம் அதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு இல்லை, இவ்வளவு தகவல் தொடர்பு நமக்கு இல்லை. அந்த காலத்தில் நாங்கள் கார்டில் தான் எழுதி போடணும் ஜோதிடர் எழுப்புறோம். அப்படி இருந்தும் ஒரு 600 பேர் 500 பேர் வந்துடுவாங்க, பெரிய பெரிய ஆட்கள் வருவாங்க. ஆனால் குறிப்பெயர்ச்சிக்கு எந்த அளவு கொடுக்கணும்னா அதே மாதிரி சனிப்பெயர்ச்சி வெரி இம்பார்ட்டன்ட் தான். இப்போ சனி பயிற்சி எப்போ வருது அப்படின்னா, இப்போ 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 8:09 அப்படியே கும்பத்திலேருந்து மீனத்துக்குள்ளே நுழையிறார். சரியா? இப்போ கும்பம்ன்றது அவர் சொந்த ராசி, மீனம்ன்றது குரு பகவானுடைய வீடு, இது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. சரியா? இப்போ இந்த இடத்துல குரு இயற்கையிலேயே ரிஷபத்தில் தான் இருக்கார், அவர் ஜூனில் தான் பயிற்சி ஆகிறார். ராகு அது பயிற்சியும் ஆகலை, ராகுவும் மீனத்தில் இருக்கார், கேதுவும் கன்னியில் தான் இருக்கார். அதை விட கூத்து என்ன அப்படின்னா, மீனத்தில் சூரியன் அன்னைக்கு பயிற்சி, அன்னைக்கு சந்திரன் அங்கே தான் இருக்கார். உத்திரட்டாதியிலிருந்து அப்போ தான் ரேவதிக்கு போகிறார். சரியா? உத்திரட்டாதிலே வரக்குன்னு வச்சுக்கிடுவோமே, அப்படி வச்சுக்கலாம். சரியா? சுக்கிரன் அங்கே தான் இருக்கார், புதன் அங்கே தான் இருக்கார், சனி அங்கே தான் இருக்கார். 5 கிரகம் அப்படியே போய் மீனத்துக்குள்ளே உட்காந்துரும். 5 கிரக கூட்டணியோட பெயர்ச்சி, பயங்கர கூட்டணி. இதில் ராகு இருக்கார்ல, அப்போ சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு, சனி 6 பேர் உள்ள நுழைஞ்சாங்க. நவ கிரகங்கள் 6 பேரும் அங்கே உட்காந்துருக்காங்க. குரு செவ்வாய் கேது மட்டும்தான் தனிச்சு உட்காந்துருக்காங்க. இது எவ்வளோ பெரியது. அப்போ நம்ம இயல்பாக என்ன செய்வோம், பயம் தானாக வரும். கண்டிப்பா பயம் தானாக வரும். ஆனால் 6 கிரகம் உள்ளே கூடிக்கிட்டு இருக்கு, சந்திரன் வெளியே வந்துடுவார், 5 கிரகம் உள்ளேருந்து என்ன பண்ண போகிறாரு. ஆனால் இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய யுத்தங்கள்னால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ இதுக்குள்ளே ஒரு செவ்வாய் இருக்கிறாருன்னு வைங்க, இதை யுத்தமாக எடுக்கலாம். இதுக்கு புறம் கிரக யுத்தமே கிடையாது. இது புறம் சமாகமம் அப்படின்ற ரீதியிலையும் அஸ்தங்க ரீதியாகவும் போயிருக்கும். ஆனால் சாயாக்கிரக ராகு அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் கும்பத்துக்கு வர்ற வரைக்கும் பலவிதமான மாற்றங்கள், குழப்பங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள் இது கொடுத்து தான் செய்வாங்க. சாயாக்கிரகத்துக்கு வலு ஜாஸ்தி, ராகு அதை மிஞ்சி எதுவுமே செய்ய முடியாது. இப்போ ராகு அது பிடியில் சூரியன் சந்திரன் கிரகணம்னு சொல்கிறோம்ல, அப்போ ராகு கேது கூட எந்த கிரகம் சேர்ந்தாலும் சரி அது கிரகண தோஷமாக தான். ஆமாம், ராகு கேது கூட ஏதாவது போய் சங்கமம் ஆகுதுன்னா சரி, அதான் தனிச்சிருக்கும் போது பிரச்சனை இல்லை. வேற கிரகங்கள் இணையுதுன்னு வைங்களேன், அது கிரகணத்துக்கு ஒப்பானது தான். ஏன் சூரியன், ஆமாம் சூரியன் சந்திரன் மட்டும் கிரகணம் எடுக்கிறீங்கல்ல, மற்ற கிரகங்கள் இணையும் போது அதுக்கு மட்டும் என்னவா, அது ஒரு கிரகண தோஷம் தான், கிரகணம் மாதிரி தான். அப்போ இதில் இப்போ ராகு இயற்கையிலே அப்படியே புரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே வந்துடுவார். இப்போ இங்கே யார் சேர்றா, ராகுவும் சனியும் தான் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் சேருவாங்க. மற்றவங்கள வேலையை ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அது மார்ச் 29ஆம் தேதி. அப்போ சூரிய பகவான்லாம் அப்படி அப்படியே தள்ளிட்டு போயிடுவார். ஏன்னா அப்போ இங்கே ராகு சனி தான். குஜபத் கேது, சனிபத் ராகு. ராகுவும் சனியும் ஒரே ஒத்த பலனுக்குடையவர்கள். இப்போ 7.5 சனி ஒரு சனியாக இருந்தால் பரவாயில்ல, 2 சனியும் சேர்ந்தா இது ஒரு பயம்தான். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதையெல்லாம் மாற்றக்கூடிய ஆற்றல் அப்படின்றது யாருக்கு உண்டுன்னா பிரகஸ்பதிக்கு உண்டு, குரு பகவானுக்கு. இவங்க புரட்டாதி 4ஆம் பாதத்தில் குரு பகவான் நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் இவங்க 2 பேர் சேட்டையினால என்ன பிரச்சனையும் இல்லை. என்ன அதுக்கப்புறம் சனி உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு போகும்போதும் பிரச்சனை இல்லை. அப்படி போயிட்டு அவர் என்ன செய்யறாரு, ஜூலை 14ஆம் தேதி அப்படியே வக்கரமாயிடுறாரு. அதனால பெருசா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கோச்சார கிரகங்கள்னால என்ன அப்படின்னா, ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ராசிக்கும் கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் மாறி போய் நிற்கும்.
இதில் கொஞ்சம் பொறுமையும் நிதானம் இருந்தால் தப்பிச்சிடலாம். இப்போ உதாரணத்துக்கு போயிடுவோம். மேச லக்கணம் வச்சுக்கோங்க. இப்போ மேச லக்கணத்துக்கு சூரியன் பஞ்சமாதிபதி, புதன் 3, 6 குடையவர், அவர் நீச்சம். சரியா? சனி 10, 11 குடையவர், சுக்கிரன் 2, 7 குடையவர். இந்த காரக ரீதியாக அவர் போய் உள்ளே உட்காந்துருக்கும் போது இப்போ அவசரப்படாமல் சில விஷயங்களை இவங்க கையெடுக்கணும். மேச ராசி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அப்போ என்ன செய்யணும்? இப்போ சனி பகவான் குருவோட நட்சத்திரத்தில் வந்த உடனேயே சனிக்கு ஒரு பெரிய மகத்துவம் என்ன அப்படின்னா தத்துவம். சனிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நிலையை வச்சு உங்கள் வாழ்க்கையினுடைய வரலாற்றை மாற்றுவார். சனிக்கு 3ஆம் இடத்து பார்வை இருக்கு இல்லையா, அதை வச்சு உங்களுக்கு எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரகத்து ரீதியாக உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தருவார் அல்லது பாடத்தை தருவார். இப்படி சொல்லணும், ஏமாற்றம் தர மாட்டார், பாடத்தை தருவார். சனிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய காரகத்து ரீதியாகத்தான் ஒரு மனுஷன் வேதனையை அடைவான். சனி பார்வைக்கு 3ஆம் பார்வைக்கு அவ்வளவு பவர். இது கோச்சார ரீதியாவா இல்ல ஜனன ஜாதகத்துல சனி இருக்கக்கூடிய வீட்டுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் எதுவா இருந்தாலும் இந்த காரகத்தும் பாதிப்பு தான். லைஃப் டைம் அதை வச்சு பாதிப்பு இருக்கும். அதுல தான் அவன் சுதாரிக்கணும். கோச்சாரத்தில் நம்ம வரும்போதும் அவருடைய 3ஆம் பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள். இப்ப மேச லக்கணத்துக்கு 2ல் குரு இருக்காரு. இப்ப சனி என்ன செய்வாரு? அந்த குருவை பாப்பாரு. இப்ப குரு யாரு? பாக்கியாதிபதி. அப்ப அவர் போய் 2ல் இருக்காரு. அப்ப செல்வ செழிப்பை கொடுக்க வேண்டிய ஒரு நிலை. குரு 2ல் உட்காந்தாச்சுன்னா பாக்கியாதிபதி 2ல் அள்ளி கொடுக்கணும். இப்ப இதுவரைக்கும் அதை கொடுத்த செல்வத்தை இந்த சனி என்ன செய்வார்? பார்க்கறதுனால இவன் பேராசைப்பட்டு எதுலையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு லாக் பண்ணிக்கலாம். பேராசை. அப்ப இதை இன்வெஸ்ட்மெண்டா மாத்தலாம். அப்ப குரு யாரு? புத்திரக்காரகன். அப்ப குழந்தைகளுடைய நலன் கருதி இவர் போய் ஒரு பேங்க்லயோ அல்லது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லயோ ஒரு டெபாசிட் பண்ணிடுறான்னு வைங்க, இது பிளஸ். இதை மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பேச்சை கேட்டுக்கிட்டு போய் வேற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாருன்னா லாக். இந்த இடத்துல தான் இவங்க சுதாரிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் எதுல பண்றோம்? எஸ், கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, நல்ல விதமா பண்ணணும். இப்போ அதே சனி பகவான் 12ல் இருக்கார். 10 குடையவர் தான் 12ல் இருக்கார். குரு பாக்கியாதிபதி. அப்போ மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு, மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ இவங்க படித்து முடிச்சுட்டு வேலை பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கொடுப்பார். அழகாக போய் உட்காந்துக்கிட வேண்டியது, ஓடி போயிரு. அது வேலைக்கோ படிக்கிறதுக்கோ யாரு ட்ரை பண்ணாலும் ஆமா, குரு 9 குடையவர் தான். உயர்கல்வி ஆனாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, எதுக்கும் ஆனாலும் சரி, நீ வெளிநாடு போகலாம். பக்காவாக போய் உட்காந்துக்கணும் 12ல். அப்போ மேச லக்கணத்துக்கு சனி தீமையை செய்வாரா அப்படின்னா இல்லை. என்ன காரணம் அப்படின்னா பாதகாதிபதி. மேசத்துக்கு பாதகாதிபதி சனி. அவர் 12ல் உட்கார்ந்துருக்கிறது நல்லது. 12க்கு இப்போ பயப்பட வேண்டிய அவசியமே இதில் இல்லை. ராசிக்கு 12ல் சனி இருக்கிறாரு, விரையச்சனி நம்ம சொல்கிறோம். இல்லை, சனி அவர் 3ஆம் இடத்துல இருக்க பார்வை தான் பாதிக்குமே ஒழிய ராசிக்கு பாதிப்பே கிடையாது. அதனால 7 சனியை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதும் இல்லை. அப்போ பாதகாதிபதியாகி 12ல் தான் வர்றார். இவர் உனக்கு இந்த காரக ரீதியாக தான் நன்மை செய்ய போகிறார். அப்போ அவர் 10 குடையவர். உன்னை இருந்த இடத்துல இருந்து வெளி இடத்துக்கு கூட்டி கொண்டு போய் உட்கார வைக்கிறது அவர் தான். இது வரைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துரும். இது வரைக்கும் எனக்கு அரியர் வரல அப்படின்னு சொல்றவனுக்கு அரியரை தூக்கி கொடுத்துரும். அப்போ புதுசாக வரக்கூடிய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் நீ லாக் ஆக போகிற. சனி பகவான் உனக்கு நன்மை தான் செய்வார். 7 சனி அதை பண்ணிடும் இதை பண்ணிடும், எதையும் நம்பாத. சனி உனக்கு நன்மையை தான் செய்வார். மேசத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சனி திசையே உனக்கு நடக்கட்டும். இப்போ ஒருத்தன் பரணி நட்சத்திரத்தில் பிறந்துடுறான். இந்த அஸ்வினில பிறந்தவங்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேருக்கு சனி திசை நடக்கும். அதான் சொல்ல வரேன். இப்போ அஸ்வதி பரணியில பிறந்துட்டாங்க இல்லையா? இப்போ பரணியில பிறந்தவங்களுக்கு சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி 7வது திசை. 7வது திசை. இந்த 7வது திசை இஸ் நாட் குட். எப்பயுமே 7வது திசை வததாரைன்னு பேரு. இப்போ சனி திசையே நடக்கு வச்சு கொடுவோமே. இப்போ 12ல் இப்போ இது உனக்கு கொன்றுமா? பாதகாதிபதி தானே, பாதகாதிபதி வததாரை. மேசலக்கணத்துக்கு ஒரு நல்ல வரானா பாதகாதிபதி திசை தான். ஆனா 12ல் இருக்கும்போது பாதகத்தை செய்ய மாட்டார். அதான் அங்க இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல தான் மேசத்துல பிறந்த வயதானவங்க
பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் முதியோர் இல்லத்தில் இவங்களா போய் சேர்றது அதுதான். ஓகே, அந்த டைம் வரும். ஆமாம். அப்போ இப்போ பிறந்த குழந்தை ஒன்று பரணியில் பிறந்திருக்கு, அந்த பிள்ளைக்கு 7.5 வரும். ஆமாம் இல்லையா? அப்போ இந்த சனி என்ன செய்யும்? அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குமே ஒழிய பாதகத்தை தராது. இளவயது இல்லையா? அப்போ இதில் இந்த சுக்கிரன் என்ன செய்வார்? சுக்கிரன் மாரகாதிபதி, சனி மேசத்துக்கு பாதகாதிபதி. ஆனால் இவங்க 2 பேருமே மாரகம் பாதகம் தரமாட்டாங்க. அதற்கான பயம் வேண்டாம். பயமே வேண்டாம், தைரியம் தான் இந்த இடத்துல முக்கியம். வெட்டியாக இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி 7 சனி உனக்கு அதை பண்ணிடும் இதை பண்ணிடும், பரிகாரத்துக்கு இதில் வேலையே கிடையாது. இப்போ மேச லக்னத்துக்காரன் சரி, இவங்களுக்கு வந்து இந்த ஒரு இது ஃபுல்லாக இந்த சனி பெயர்ச்சியில் முதல் 2.5 வருடம் நல்லபடியாக அவங்க கடக்கிறதுக்கு இந்த ஒரு வழிபாடு. ஆமாம், இப்போ அதுதான் சொல்ல போகிறோம் இல்லையா? இப்போ மேச லக்னத்துக்கு இயற்கை யோகாதிபதி யாருன்னா சூரியன், குரு. இப்போ குருவை கையில் எடுத்துக்கலாம். இப்போ மேச லக்னத்துக்காரன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறான். ஞாயிற்றுக்கிழமை அவன் எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை சிவாலய வழிபாடை வந்து மேச லக்னத்துக்காரன் பண்ணிட்டானா அவனுக்கு எந்த காலத்துலேயும் எந்த தீங்குமே வராது. ரெகுலராக இருக்கணும். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சரி ஒரு சிவன் கோயிலுக்கு போ, வியாழக்கிழமை ஆச்சுன்னா உனக்கு பிடிச்ச கோயிலுக்கு போ, தப்பெல்லாம் கிடையாது. எந்த கிரகமும் இது பண்ண முடியாது. ஏன்னா ஜூன் வரைக்கும் குரு 2ல் இருப்பார், அப்புறம் 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்போ 3ஆம் இடத்துக்கு போயாச்சுன்னா தான் இந்த குரு 3ஆம் இடத்துக்கு வரும்போது சிந்தனையும் செயலையும் ஒழுங்குபடுத்துவார். என்ன ஆனால் இந்த 11ஆம் இடத்தை பார்க்குறாரு பாருங்க, இங்கே தான் ஆசையை தூண்டுவார். இவன் அந்த இடத்துல தான் மாட்டிக்கிடக்கூடாது. குரு பார்க்குற இடத்த விருத்தி பண்ணுவான்றான். சரியா? இப்போ குரு வந்து 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். இப்போ சிக்கல் என்னென்னா இவர் 3ஆம் இடத்துக்கு வந்த உடனே கல்யாணம் ஆகிறவங்களுக்கு பொண்ணு பார்ப்பாங்க, மாப்பிள்ளை பார்ப்பாங்க. இந்த குருவும் என்ன செய்வார்? ஒரு நல்ல மாப்பிள்ளை பொண்ணு வந்து கொடுத்துருவார். படிக்க அப்படி, ஏன்னா 7ஆம் இடத்தை 11ஆம் இடத்தையும் பார்க்குறாருல்ல, சரி நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு கொடுத்துருவார். ஆனால் கல்யாணம் முடிக்கலாம், அயன சேன போகஸ்தானத்தில் யார் சனியில் இருக்காரு, அவர் இடம் கொடுக்கணுமே. கல்யாணம் முடித்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே தனியாக தூக்கி விட்டுருவார். இங்கே தான் பஞ்சாயத்துகளுக்கு இங்கே தான் இருக்குது. இப்போ இவங்க என்ன குறை சொல்லுவாங்க? சனிவானை தான் குறை சொல்லுவாங்க. ஆமாம், இந்த டயத்தில் பண்ணதுனால தான் அப்படியாச்சு இல்லையா? அப்போ இயற்கையாகவே மேசத்தில் பிறந்தவன் சனி 2ஆம் இடத்தை பார்ப்பதால் தாமதித்த நிலை, கொஞ்சம் நிதானமாக பண்ணணும். அதையும் நாம் பண்ணக்கூடிய காலத்தை வச்சு ஜெயிக்கலாம். இப்போ மேச லக்னத்துக்காரன் கல்யாணம் பண்ணணும்னா ஒன்றும் ஆவணியில் பண்ணு, இல்லை மாசியில் பண்ணு, இல்லை ஆணியில் கல்யாணம் பண்ணு, ஒன்றும் செய்யாது, சரி பண்ணிக்கலாம். அதான் ஆவணி ஃபஸ்ட்டு. மேச லக்னத்தை பார்த்தா ஆவணியில் கல்யாணம் பண்ணான்னா சரி, அவன் அதுக்கப்புறம் இந்த கிரகங்களை வேலையை பார்க்காது, நல்ல அந்யோன்யமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை கொடுத்துரும், நல்லாயிருக்கும், திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்ன வேணாலும் பண்ணிட்டு போகுது. அப்போ சனி 12ல், லக்கணத்துக்கு 12ல், சரி வெளிநாட்டுக்கு போ, வேலையை பாரு, வேலையை தேடு, என்னும் ஜெய். இப்போ இந்த சனி குருவை பார்க்கும்போது, சனி குருவை பார்க்குறாரு, இந்த வேலைக்காக ஒருத்தன் வந்து பணம் கேட்குறேன் அப்படின்னு போய் கொடுத்துட்டு ஏமாந்துடக்கூடாது. இங்கே அது வரும், ஆமாம். எனக்கு அனாமத்தா பணம் வருது, இவ்வளோ பணம் கட்ட சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு போய் நீ பணத்தை போட்டுட்டு 1 லட்ச ரூபாய்க்கு வாரம் 10,000 ரூபா தரான்னு சொல்லான்னு சொல்லி நம்பிடக்கூடாது. உன் கடமைச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் இந்த யூடியூப் சேனலில் இதை வந்து சொன்னாதான் மக்களுக்கு புரியும். ஏன்னா இது வலுவாக சொல்லணும். உனக்கு இங்கே போனால் பணம் வரும், இங்கே போனால் காசு பணம் வந்துடும், நீ செல்வந்தர் ஆகலாம், உனக்கு அப்படி இருக்க முடியும்னு எல்லாம் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் அஸ்ட்ராலஜர், எனக்கு 4 பேர் ஜாதகம் பார்க்க வர்றாங்க, இதுதான் எனக்கு ஜீவனாம்சம். இப்போ நான் இந்த தொழிலில் நான் சரியாக இருந்தேன்னா இறைவன் எனக்கு ஜீவனாம்சம் கொடுப்பானா இல்லையா? இதுக்கு மேலே நான் ஆசைப்பட்டு என்ன செய்ய போகிறேன்? அப்போ நீ உன் கடமையை செஞ்சால் தானே அதுக்குண்டான பலன் இருக்கும். அனாமத்த பணம் வரும் அப்படின்னு சொல்லி நீ எந்த நம்பி போகிற? தவறு, பெரிய தவறு. நீ அப்போ நீ இறைவன்கிட்ட போய் எப்படி வேண்டணும்? நீ வந்து உனக்குரிய கோயிலில் போய் நான் செய்கிற தொழிலில் வந்து எனக்கு விருத்தியை கொடு, நான் செய்கிற உத்தியோகத்தில் எனக்கு மேன்மையை கொடு. இதை வேண்டுனா உனக்கு உத்தியோகத்தில் ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சுன்னா ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். நீ செய்கிற தொழிலில் கொஞ்சம் வியாபாரம் நல்லா இருந்தால் காசு கிடைக்கும். அது இல்லாமல் அனாமத்தை எப்படி நீ சாமியை கும்பிட்டோன்னு காசு வரும்னு நம்புற? கண்டிப்பாக. அப்போ நீ உழைக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ உழைச்சா தானடா காசு. உழைச்ச உழைப்புக்கு எனக்கு இறைவா
எனக்கு கொடுன்னு சொல்லி வேண்டேன்னா நல்லது. இங்கே போய் இந்த உருண்டையை வாங்கினா நல்லா இருக்கும், இந்த போனால் இந்த இதை உருண்டையை கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னால் சரியில்லை. நான் சொல்ல சார் தானே. பாடுபடு, முதல் உழைக்கக்கூடிய எண்ணம் வேணும். நிச்சயம். உழைப்புக்கேற்ற உயர்வை இறைவன் நிச்சயமாக தருவான். அதை கொடுப்பது யாருன்னா சனி பகவான். சனி பகவானுக்கு ஓய்வுள்ள நீங்கள் ஒரு லோடு மேனாக இருப்பேன், சனி பகவான் வந்து என்ன செய்வான், லோடு மேன் ஆக்கிடுவான். ஆமாம், லோடு மூட்டை. ஏன்னா 2 பிள்ளை பொண்டாட்டி ஒரு ஓட்டை குடிசைக்குள்ளே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை ஜீவனாம்சம், டெய்லி அவங்க சாப்பாடு செலவு இருக்குது. அப்போ அந்த கஷ்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மூட்டையை சுமந்து இந்த லாரியில் மூடையை ஏற்றிக்கிட்டு இருப்பான். இந்த சனி பகவான் மெதுவாக அது 10 ஆள் வேலை பார்த்தா 1 ஆள் கூலி தான் தருவான் சனி பகவான். இறக்கமே இல்லாதவன் இதில். அப்படியே இதாகும்போது ஒரு நாள் அந்த எந்த வண்டிக்கு லோடு ஏற்றினானோ அந்த வண்டிக்கு ஓனர் ஆக்குவான். அதான் சனி பகவான். அப்போ அவன் என்ன பார்க்குறான், இவன் உண்மையான உழைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்குறான். இவன் உண்மையாக உழைக்கிறான், அது குடும்பத்துக்காக உழைக்கிறான். அப்படிங்கும்போது இந்த வண்டியை பெருசாக வச்சுக்கூடா, இதுதான் சனி பகவான். அப்போ உழைப்புள்ளவர்களுக்கு உயர்வை தருவது சனி பகவான் மட்டுமே. சரியா? அப்போ 12 சனி வருதுன்னு விரையச்சனி அப்படின்னு பயப்படாதீங்க. இந்த மேஷ ராசி லக்னக்காரங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா என்ன? இப்ப நீங்க கோவில் சொல்லிட்டீங்க, என்ன பண்ணணும்னு? கண்டிப்பா இப்ப இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப சனி ஜலராசிக்கு வந்துட்டார். இது இவங்களுக்கு 12ஆம் இடம். இந்த 2 வீட்டுக்கும் திரிகோண ஸ்தானங்கள் அப்படின்னா கடகமும் விருச்சிகமும் தான். இந்த இடத்துல இப்போ இவங்களுடைய லக்னாதிபதி பயணம் அப்படின்றதுக்கு இப்போ செவ்வாய் வந்து இப்போ சனி பயிற்சி அப்போ செவ்வாய் மிதுனத்தில் தான் இருப்பார். இதுக்கு அடுத்து கடகத்துக்கு வருவார். இந்த கடகத்துக்கு செவ்வாய் வரக்கூடிய காலம் அங்கே வந்து இந்த நீச்ச செவ்வாய். அப்போ லக்னாதிபதி நீச்சமாகி 12ல் சனி இருக்கும்போது இவங்க ஒரு குளத்துக்கோ கடலுக்கோ வேற எதுக்கும் நீர்நிலையான ஏரியாவுக்கு போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவாய்ட் பண்ணிடுறது நல்லது, பெஸ்ட்டு. செவ்வாய் வெளியில் வர அந்த கடகத்தை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் இவங்க இது பண்ணக்கூடாது. அதை விட என்னென்னா, இந்த செவ்வாய் கடகத்தை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் இரவு நேர பயணத்தை கூடாது, பண்ணிடணும். இரவு நேர பயணத்தை இது பண்ணிடணும். அதே மாதிரி கன்னி செவ்வாய் வரும். இந்த கன்னிக்கு செவ்வாய் வரக்கூடிய காலம் அப்படின்னு இருக்கு. அந்த காலத்தை நம்ம குறிப்பிட முடியாது, ஆனால் அதை நம்ம கவனிச்சுக்கணும் இல்லையா? அப்போ கன்னிக்கு செவ்வாய் வரக்கூடிய காலம் சனி செவ்வாய் நேரடி பார்வை. இந்த நேரடி பார்வை என்ன செய்யும், சனி செவ்வாய் வந்து சனியும் பார்ப்பாரு, 8ஆம் பார்வை லக்கணத்தையும் பார்ப்பாரு. அப்போ அந்த இடத்துல தான் கணவன் மனைவி அப்படின்றதுல கருத்து வேறுபாடு வராமல் கொஞ்சம் பார்த்துக்கிடணும். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உயரதிகாரை எதிர்த்து பேசுறது செய்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. உன் வேலையை செஞ்சு நீ வெளியே வந்துரு. அவங்க ஏதாவது சொன்ன சாரி சார், தேங்க்யூ சார், ஓடியே வந்துடணும் இல்லையா? அப்போ உடல்நிலையில் சின்ன மாற்றம் இருக்குன்னா அதை உடனே கவனிச்சுக்கிடணும். கொடுக்கல் வாங்கல் எதுவுமே அந்த இடத்துல பண்ணிக்கிடவே கூடாது. அப்போ சின்ன சின்ன செவ்வாய் லக்னாதிபதி மட்டும் இல்லை, 8ஆம் கூட. இந்த சனியை பார்க்கும்போது என்ன செய்வான், தேடி ஒரு பிரச்சனையை வந்து கொடுப்பான் பாடாமவனு. அப்போ சனி செவ்வாய் என்ன, துப்பாக்கி, தோட்டா, அருவா, வெட்டருவா, வேல்கம்பு பிரச்சனை. இந்த செவ்வாய் அஸ்த நட்சத்திரத்தில் வரும்போது தான் இந்த சனி பார்வை இருக்கு இல்லையா? நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டுக்குள்ளே அங்கங்கே ஏதாவது ஜாதி சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அவன் அதுக்கு உகந்தவன். அப்போ மக்கள் அந்த வாழ்கின்ற பகுதியில் ஒரு பிரச்சனையை கொடுத்து மல்லுக்கட்டுக்கடா அப்படின்ட்டு போயிடுவான். அப்போ அது ஒரு கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதே மாதிரி தான் லக்னாதிபதியே செவ்வாய். செவ்வாய் வந்து விருச்சிகத்தில் அனுச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இது இவங்களுக்கு உரிய காலம். என்ன அதை விட என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் இப்போ மேசத்தில் பிறந்தவங்க, மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பூராமே சந்திரன் 8க்கு வந்தவங்க சந்திராசிரமம்னு சொல்கிறான். உண்மைதான், சந்திராசிரமம் இவங்களுக்கு வலுவாகவே வேலை வைக்கும். ஆனால் இதுவரைக்கும் சந்திராசிரமம் உனக்கு வேலை செஞ்சோ செய்யலோ, சந்திராசிரமம் உனக்கு நல்லதே செஞ்சுருக்கும். இப்போ இந்த சனி பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் பூரா சந்திராசிரமம் வலுவாக வேலை பார்க்கும். ஆமாம், இதுவரைக்கும் அவனுக்கு கெடுதல் இல்லை. இப்போ சந்திராசிரமம் வந்துச்சா அன்னைக்கு அமைதியாக ஓரமாக உட்காந்துக்கிறது நல்லது, அமைதி. மற்றபடி இவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குருவானுடைய அனுக்கிரகம்லாம் நல்லா தான் இருக்குது. அடுத்து குரு பயிற்சியெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். ஏன்னா அதனால் இது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதே சனி 12ல் உட்காந்துருச்சு. இப்போ இதுக்கு நிவர்த்தி என்ன அப்படின்னா, சனி 10ஆம் பார்வையாக தனுசை பார்ப்பார்.
இது மேச லக்ன ராசிக்கு வந்து 9ஆம் இடம். 9ஆம் இடம். கண்டிப்பா இவங்க வாழுகின்ற பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும். இல்லை இவங்க குலதெய்வ கோயிலில் வந்து எடுத்து வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கோயிலுக்குரியது இருக்கு இல்லையா, இப்போ ஒரு சிலர் வசதி படைச்சவன் அந்த கோயிலில் வந்து போர் போட்டு கொடுக்கலாம். அந்த திருப்பணிக்கு ஏதோ நம்மளால காணிக்கை செய்யலாம். இது செய்கிறது இப்படி செய்யலாம், போர் போட்டு கொடுக்கலாம். இல்லை அந்த கோபுர கலசத்துக்கு உண்டான கருங்காலி கட்டை இருக்குல்ல, அது வாங்கி கொடுக்கலாம். இல்லை குரு அப்படியே மிதுனத்துக்கு வந்துடுவார் இல்லையா, அந்த கோயிலுக்கு புதுசாக ஒரு வெங்கல மணி, பெரிய மணியை வாங்கி கட்டலாம். இது செஞ்சாங்கன்னா எங்களுக்கு யோகம் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இது கண்டிப்பாக அது இதாகும். அதே மாதிரி தான் 9ஆம் இடத்தை சனி பார்க்குறார். இந்த சனி வந்து மீனத்தில் இருக்கிற வரைக்கும் இவன் வந்து அவன் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலய வழிபாடு பண்ண பாருங்க, அவனுக்கு யோகம் தான் நல்லா இருக்கும். என்ன ஆமாம். இதோட என்ன அப்படின்னா, இந்த சனி வக்கர நிவர்த்தியாகி திருப்பி மீனத்துக்கே வருவார் இல்லையா, வரும்போது சனி உத்திரட்டாதிக்கு வருவார். அந்த நேரத்தில் இன்னைக்கு நம்ம கோதானம் பண்ணோம் அப்படின்னா அதை பல கோயிலில் வந்து அடிமாட்டு கொடுத்துருவாங்க. இதை ஓப்பனாகவே சொல்கிறேன். அதை விட எந்த கோயிலில் பசுவை வச்சு பராமரிக்கிறாங்களோ அந்த கோயிலுக்கு அழகா பசுவும் கண்டும் தானம் பண்ணணும். பசுவும் மட்டும் தனியாக கொடுக்கக்கூடாது, பசுவும் கண்டும் தானம் பண்ணணும். இது மிகப்பெரிய யோகம். இல்லையா, கோ பூஜை நடக்கிற இடத்துல போய் கோ பூஜையில் கலந்து கொள்ளணும். பசுவை 19 சுற்று சுற்றணும். அப்போ ஒவ்வொரு மாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும். அந்த நேரத்தில் பசுவை போய் பசுவுக்கு ஒரு சக்கரை பொங்கல் வச்சு ஒரு அருமை. இன்னொரு ஒரு சந்தேகம், நிறைய பேர் இந்த பால் வியாபாரம் பண்ணி பழைக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம இந்த பசு கண்ணு தானமா கொடுக்கலாமா? செய்யலாம், தப்பெல்லாம் கிடையாது. ஒரு யாரையா இருக்காங்க முடியாதவங்கன்னா கொடுக்கலாம், அதையும் பண்ண. ஆனால் அந்த உத்திரட்டாதி அன்னைக்கு அவங்க உத்திரட்டாதி அன்னைக்கு இந்த கோபூஜையில் கலந்துக்கணும். பசுவுக்கு ஒரு அரை காப்படி சக்கரை பொங்கல், அருகம்புல், கொஞ்சம் 5 வாழைப்பழத்தை வச்சு கும்பிட்டு அந்த பசுவுக்கு வச்சு அந்த பசுவை 19 சுற்றினா சூப்பராக இருக்கும். இதை விட ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருமே சனி வந்து உத்திரட்டாதிக்கு வந்துட்டாரு அப்படின்னா எல்லாருமே இதை ரிஷபத்துக்கு 11ஆம் இடம், கடகத்துக்கு 9ஆம் இடம், மிதுனத்துக்கு 10ஆம் இடம், எல்லாத்துக்குமே யார் செய்யலாம்னா, கும்பகோணம் பக்கத்தில் பட்டீஸ்வரம் அப்படின்னு ஒரு, அந்த பட்டீஸ்வரம் துர்க்கை பிரதானமாக இருப்பார். ஆனால் உள்ளே போனீங்கன்னா தேனுபுரீஸ்வரர் ஞானாம்பாள் இருப்பாங்க. காமதேனுபுரீஸ்வரர் அவர் தான் இதுக்குரிய ஸ்தலமே. அங்கே போய் காமதேனுபுரீஸ்வரருக்கு போய் ஒரு வில்வ மாலையை போட்டு, அம்பாளுக்கு ஒரு பூ மாலையை போட்டு, அங்கே உள்ள பைரவருக்கு அபிஷேகம் பண்ணாங்கன்னு வைங்க, சகல சாபமும் நிவர்த்தி சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் நிறைய இது வந்து ஒரு ஜீவ ரகசியம்தான், அது வந்து போட்டும் மக்களுக்கு போட்டும். எப்படின்னா, நிறைய பேருக்கு குழந்தை இருக்காது. குழந்தை அப்படின்னா இவங்க நினைக்கிறாங்க 5ஆம் இடத்தையே பார்க்கப்படாது, அயனசேன போகஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். காலபுருஷனுடைய அயனசேன போகஸ்தானம் எதுன்னா மீனம். அந்த இடத்துல இது பிரகாசமாக இருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரம். அதுக்குரியவர் காமதேனுபுரீஸ்வரர். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மகாராஜாவுக்கு குழந்தை இல்லாமல் தை மாதம் வரக்கூடிய உத்திரட்டாதியில் அபிஷேகம் பண்ணாத மகாராஜாவுக்கே குழந்தை பிறந்ததா சரித்திரம் உண்டு. அப்போ இந்த கோயிலில் போய் தம்பதிகளாக புருஷ மண்டாட்டி 2 பேருமே அந்த கோயிலில் போய் அந்த காமதேனுபுரீஸ்வரர் ஞானாம்பாளை வழிவிட்டு அந்த பைரவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறந்தோம். அந்த இதை கரெக்டாக நீக்கி சூப்பராக நிறைய பேர் கிடைச்சிருக்கு, நிறைய பேர். இது ஜீவராசியம் தான். இப்போ மேச லக்கணத்துக்கு இதுவாகவும் இருக்கட்டும், எல்லா லக்கணத்துக்கும் இது ஒரு இதாக இருக்கட்டும். சரியா? ஏன்னா நிறைய பேர் வந்து தாங்கிட்ட ஜாதகம் பார்க்குற வரவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரகசியமா சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஓப்பனாக எல்லாருக்குமே பயனளிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. மேஷராசி லக்னக்காரங்களுக்கு ஒரு தெளிவான பதிவாக இருந்தது. இது சனிப்பயிற்சி சார்ந்து மட்டும் இல்லை, அடுத்த வர கிரகங்களையும் தொட்டு நல்ல அழகான ஒரு எதுல கவனமாக இருக்கணும், அதே மாதிரி என்ன கோவிலுக்கு போகும்போது அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு
இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.